வெல்கம் டு வித்யா வீடு. லாஸ்ட் சாட்டர்டே நைட் இந்த முருங்கைக்கீரையை நல்லா அலசி எடுத்து ஆற வச்சுருந்தேன் இல்லைங்களா. ஒரு நைட் முழுக்க நல்லா ஃபேன் காற்றுல ஆறிடுச்சு. அதில் இருக்கிற ஈரப்பசையெல்லாம் போயிடுச்சு. இது சண்டே மார்னிங் இந்த கீரையை நல்லா திருப்பி போட்டு இந்த லேசான துப்பட்டா வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். இது ஒரு 2 நாள் காயட்டும். கீரையை மூடி வைக்கிற துணி நல்ல லேசான துணியாக இருந்தால் தான் சீக்கிரமாக கீரை காஞ்சு வரும். 2 நாள் காய போகிற கீரை மேலே தூசி எதுவும் படியாமலும் இருக்கும். அதுக்காக தான் இந்த துணியை போட்டு மூடி வச்சுருக்கேன். இன்றைக்கி டியூஸ்டே மதியத்துக்கு மேலே இதை ஓப்பன் பண்ணுறேன். கீரை நல்லா மொறுமொறுன்னு நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஆனால் அதில் இருக்கிற தண்டுகள் இன்னும் பச்சையாக தான் இருக்குது. சின்ன சின்ன குச்சிகள் மட்டும் நல்லா ட்ரையாக காஞ்சி வந்திருக்கு. ஸோ பெரிய பெரிய குச்சி போடுறதா இருந்தால் இன்னும் நம்ம 2 நாள் காய வச்சு எடுத்து அரைக்கலாம். நான் குச்சிகளில் போடலை, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு கீரையும் சின்ன சின்ன குச்சிகள் மட்டும் போட்டுக்கிறேன். அதனால் அதோட பெரிய குச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்ருக்கேன். முருங்கைக்கீரையோட குச்சிகள்லேயும் சத்து இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிடாமல் சின்ன சின்ன குச்சி அட்லீஸ்ட் சேர்த்து அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இப்போ கீரையில் இருந்த பெரிய பெரிய குச்சிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு கீரை எதுவும் பழுத்த இலை இல்லை குச்சி காயாத குச்சி எதுவும் இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்த்துட்டு அதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு நல்ல கீரைனுடைய தண்டுகளை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா காஞ்சு போன குச்சிகளை மட்டும் அரைக்கிறதுக்கு சேர்த்துங்க. இந்த மாதிரி பாதி காஞ்ச குச்சியெல்லாம் சேர்த்து அரைச்சோன்னா இந்த பொடி சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நல்லா ட்ரையான குச்சி நல்ல ட்ரையான கீரையை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடர் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். அதனால் அதை ஒரு தட்டில் சேர்த்தி அது ஆறுனதுக்கப்புறம் சளிச்சு எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் கீரையை அரைச்சி எடுத்து தட்டில் கொட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா கீரையும் அரைச்சி எடுத்து தட்டில் கொட்டிக்கிறேன். அரைச்ச கீரை எல்லாத்தையும் ஒரு தட்டில் சேர்த்தியாச்சு. இதை நல்லா பரப்பி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற விட்டாலே நல்லா ஆறி வந்துடும். கீரை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்து அதில் பாருங்கள் நிறைய குச்சிகள் அப்படியே மீந்து வந்துடும். அந்த குச்சிகளை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் இந்த பொடி கெட்டு போகாது. நான் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மீதி கொஞ்சமாக பவுடர் இருந்தது, அதை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு 2 வாட்டி சூப் வச்சாலோ இல்லை சாதம் தாளித்தாலோ தீந்து போயிடும். அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொடியை வச்சு எப்படி சூப்பு அப்புறம் சாதம் தாளிக்கிறதுன்றது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது வெட்னஸ்டே மார்னிங் வித்யா வீட்டில் சரஸ்வதி பூஜைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது பார்த்துடலாம். வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் 2யும் செய்யறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் பாசிப்பருப்பு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் லிட் போட்டாச்சு. பக்கத்துலேயே சுண்டல் செய்கிறதுக்கு பச்சை பட்டாணியை நேற்று ஈவினிங்கே ஊற வச்சுருந்தேன். அதையும் ஒரு குண்டால சேர்த்தி கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி உப்பையும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அந்த அடுப்பையும் பற்ற வச்சாச்சு. சுண்டல் நல்லா வெந்து வந்துடட்டும். இதுக்குள்ளே தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். குக்கர் 3 விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு. அடுத்ததாக சக்கரை பொங்கல் தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்திட்டு முதல்ல முந்திரி அதோட திராட்சையும் சேர்த்தி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு குண்டால் அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக வெண்பொங்கல் தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நையை தட்டின இஞ்சி சேர்த்திட்டு இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். சூட்லேயே
பெருங்காயத்தூள் நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு தேவையான ரைஸை மட்டும் குக்கர்லேருந்து எடுத்து இந்த குண்டால சேர்த்திடலாம். குண்டால ஆல்ரெடி நான் உருண்டை வெல்லத்தை தேவையான அளவு தட்டி எடுத்து குண்டால சேர்த்தி வச்சுருக்கேன். அதோட முந்திரி திராட்சை தாளிப்பையும் போட்டு வச்சுருக்கேன். ரைஸோட சூட்டுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே வெண்பொங்கலுக்கு தாளித்தோம் இல்லைங்களா, அந்த தாளிப்புலையே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அதை வெண்பொங்கலுக்கான ரைஸில் கொட்டி கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் வெண்பொங்கல் ரெடி. அடுத்ததாக சக்கரை பொங்கலுக்கு ஒரு குண்டால போட்டு வச்சதையும் அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டால் சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அதே தாளிப்பு கரண்டியில் பச்சை பட்டாணியையும் தாளிச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெயில் கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து பச்சை பட்டாணியில் கொட்டிடலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் துருவலையும் சேர்த்தலாம். நான் இன்றைக்கி இதை பூஜைக்கு வச்சுட்டு ஈவினிங் டீ டைம் பிரேக்கில் தான் பச்சை பட்டாணியை சாப்பிட போகிறோம். அதனால் அதுக்குள்ளே கெட்டு போயிடும்ன்றனால நான் தேங்காய் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடுறேன். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பச்சை பட்டாணி இந்த 3 தான் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்கு வித்யா வீட்டில் ரெடி பண்ண பிரசாதங்கள். இதில் வெண்பொங்கலை மட்டும் காலையில் டிஃபனாகவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக நிலக்கடலை சட்னியும் அரைச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share வித்யா வீடு. பாய்.